சுழன்றும் ஏற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த மிளகாய். ஒரு மிளகாய் இனம் உண்டு. இது சிவப்பு நிறத்துல இதுல பழம் வருது, சரியா? இது இந்த குடமிளகாய் மாதிரி. இந்த உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். நிறைய காய்க்கும். இது இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா நிறைய காய்ச்சி இருக்கு. அங்கால புல்லு வளர்ந்துருக்கு, நிறைய காய்ச்சி இருக்கு. இந்த மிளகாயை பொறுத்த வரையில இப்ப இந்த மிளகாய் எங்கட வீட்டை இது 4வது வருஷம் இந்த செடிக்கு, சரியா? இது ஒரு செடி. ஆனா இந்த செடிக்கு இப்ப 4வது வருஷமா காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இது வளர்ந்து 2வது வருஷம் இதே மாதிரி ஒரு மழை வெள்ளத்துல மாட்டினதுனால இதுல இந்த கண்டு அப்படியே சோர்ந்து போயிட்டு, சரியா? சோர்ந்து போனதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன்னு சொன்னா, இந்த கண்டுல இருந்து கொப்புகள் எல்லாத்தையும் வெட்டி விட்டலாம், சரியா? கொப்புகள் எல்லாத்தையும் வெட்டி விட்டதுக்கு பிறகு புதுசா வந்திருக்கிற கொப்பு தான் இந்த இந்த கிளை. இந்த இதுல தான் இருந்தது, இதுதான் மரமா இருந்தது. அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரைட், இதுதான் அதுல இருந்து புதுசா வந்த கிளை இப்படியே வளர்ந்து மிளகாய் கண்டை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எந்த உயரத்துக்கு இருக்கு இந்த மிளகாய் கண்டு, உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். எந்த உயரத்தை விட கூட உயரத்துக்கு இருக்கு. நான் 6 அடிக்கு 2 இன்ச்சு உரைய, இது அதை விட உயரமா இங்க வரும். கிட்டத்தட்ட 7 அடி கிட்ட இந்த மிளகாய் கண்டு இருக்குது. ரைட், இந்த மிளகாய் கண்டை நட்டு பராமரிக்கிறதால என்ன பிரயோசனம் பண்ணீங்கன்னு சொன்னா, இதுக்கு நான் எந்த விதமான உரமும் போட இல்லை என்று சொன்னா அது பொய் தான். ஏன்னு சொன்னா இதுக்கு கொஞ்சம் ஆட்டர் கொஞ்சம் போட்டேன்னா சுத்தி வர கிண்டிட்டு ஒரு அடி ஆழம், ஒரு அடி கண்டுல இருந்து இப்படி கண்டுனீங்கன்னா கண்டுல இருந்து ஒரு அடி இடைவெளி விட்டு வட்டமா கிடங்க கிண்டி போட்டு அந்த இடத்த ஒரு நாள் காய விடுது. அதுக்கு பிறகு அதுக்குள்ள ஆட்டருவை போட்டுட்டு மூடி விடுறதா, அல்லது மூடாமலும் விடலாம். ரைட்டா? விட்டோம்னு சொன்னா திரும்பவும் முதல்ல இருந்து திரும்ப ஒரு பூத்து காய்க்க வலிக்கணும். இப்ப பாருங்க, இதுல பூ இல்லை, ஆனா ஃபுல்லா காய் இருக்கு. சரி, இது இப்ப பழுக்க வலிக்கிட்டு ஒரு 4-5 நாளா தான் பழுக்க வலிக்கிட்டு எல்லாமே காய், அவ்வளவு காய் வந்திருக்கு. எப்படியும் இந்த கண்டல இப்ப இந்த செடியில புடுங்குறேன்னு சொன்னா 1 கிலோ மிளகாய் தாராளமா புடுங்கலாம். இப்ப மழை வந்ததுனால எல்லாம் அழிஞ்சிருக்குங்கிறதுனால இனி இதுல விலையும் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். நான் இதை ஒன்றும் துப்புரவாக்கல. என்னன்னு சொன்னா மலைகள் வெள்ளங்களா இருக்கிறதுனால இதை துப்புரவாக்குனா கண்டுக்கு டேமேஜ் ஆகுங்கிறதுனால அதை ஒன்றும் துப்புரவாக்கல. சரி, இந்த வகையான மிளகாய் கண்டு நீங்க வச்சீங்கன்னு சொன்னா இது நீங்க வருஷ கணக்குல வளர்க்கலாம். மற்றது இதுல இந்த சில நோய்கள் வரும். இதுல இருக்கிற இந்த குறைபாட்டு நோய், போஷண குறைபாட்டு நோய், இதை கொஞ்சம் பராமரிக்கணும். இந்த காயை புடுங்குறதோட நான் திரும்ப இந்த கண்டுல உள்ள கிளைகள் எல்லாத்தையும் வெட்டிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கணக்குலயே எல்லா கிளைகளையும் வெட்டி எடுத்துட்டேன்னு சொன்னா அதுக்கு பிறகு திரும்ப முதல்ல இருந்து திரும்ப ஒரு புது கண்டு மாதிரி இது வளர்ந்து திரும்பி காய்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இப்ப இதுல ஒரு 50 கண்டு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நல்ல தாராளமா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி, வணக்கம்.